மதுரையில் 1978 பிறந்தவர் ரோபோ சங்கர். இவரது திருமணம் காதல் திருமணம். மனைவி பிரியங்கா மற்றும் ஒரே மகள் இந்திரஜா. இந்திரஜாவிற்கு கார்த்திக் என்பவரோடு திருமணமாகி 1 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் பேரனுக்கு ரோபோ சங்கர் ஒரு சில நாட்களில் காது குத்து விழா நடத்த இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய ரோபோ சங்கர் 1997 விஜயகாந்த் நடிப்பில் வெளியான தர்ம சக்கரம் திரைப்படத்தில் துணை நடிகராக திரையுலகில் அறிமுகமானார். பிறகு 2007 ஆண்டு ரவிமோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தின் மூலம் திரைத்துறையில் மீண்டும் தடம் பதித்தார். தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ள ரோபோ சங்கர் தனது மாறுபட்ட நகைச்சுவை திறமையால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். அதே போன்று தனியார் தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் மூலம் தன்னுடைய பேச்சு மற்றும் நடிப்பு திறமையால் தனக்கென ஒரு அடையாளத்தை பதிய வைத்தவர் ரோபோ சங்கர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை பாதிப்பால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உடல் மெலிந்து காணப்பட்ட ரோபோ சங்கர் அதிலிருந்து மீண்டு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார். 46 வயதில் உடல்நலக் குறைவால் காலமான ரோபோ சங்கரின் மறைவு அவரது ரசிகர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.